திருச்சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆண்டவர் மனுஷங்களுக்கு முன்னாடி நம்மளை அலங்காரமாக வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்னாடி, சொந்தங்களுக்கு முன்னாடி ஒரு நாளும் நம்ம எப்படி போகக்கூடாதுன்னா குறைவுள்ளவர்களா போயிடவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வேதத்தில் சொல்லுகிறபடி தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத சாதாரணமாய் நம்ம குறைவோடு இருந்தால் நம்முடைய வார்த்தைக்கு கூட வெயிட் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நீங்க எதற்காக ஜெபிக்கணுமோ ஜெபிக்கக்கூடாது, ஆனால் இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கணும். மனுஷனுக்கு முன்னாடி என்னை நல்லா வைங்க ஆண்டவர். அவங்க முன்னாடி நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே கூடாது. ஆமென். அவங்க முன்பாக வெட்கப்பட்டு போகாம இருக்கணும். அப்படின்னா நான் நம்புறேன், இந்த பாடல் ரொம்ப அழகா பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு இருதயத்தோட. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார், 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரத்தில் வருகிற ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்கள் வாசமா இருக்கிறதை பார்க்கலாம் என் ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருக்கிறதையே. எல்லாருக்கும் என்ன வேணும்னா ஆர்வம்ன்ற ஒன்று இருக்கணும். பொதுவாக இன்னைக்கு மொபைல் நம்மகிட்ட இருக்கணும் வைங்களேன். மொபைலில் நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த ஃபேஸ்புக்கு வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. எதுக்காக பார்ப்பாங்கன்னா அவங்க ரசிச்சுக்குவாங்க. இன்னொன்று யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் லைக் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்ற ஆர்வம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்வம் யாருக்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நேசிக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. அவர்களுக்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலையும் மயிராகிலும் கீழே விழாது. நான் கடந்த நாட்களில் இந்த நாகர்கோயிலில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அந்த திருச்சபையை ஸ்தாபித்த ஒரு போதகர், அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு கூலியாளவர், ஒரு மண்வெட்டி வேலை செய்கிறவர். ஆனால் இந்த ஊழியத்துக்கு நிறைய பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லி 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 கடைசியில் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, சரி நம்ம ஏரியாவிலே ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சை அவர் ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு வேற எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அவருக்கு பெரிய படிப்பறிவெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவரோட ரொம்ப நடக்கிற மனுஷன், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன். திடீரென்று பக்கத்தில் அந்த எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர் இந்த மாதிரி, நீ ஜெபம் பண்ணுறது எனக்கு பயங்கரமான சத்தமாக இருக்குது, நீ ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது நிப்பாட்டெல்லாம் முடியாது, நாங்கள் நான் வேணா சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஆப்போசிட் வீட்டில் இருந்தவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் இவனை குத்துனா யாருமே கேட்க மாட்டாங்க, இவனை கொலை பண்ணி போட்டால் கூட யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கத்தியை தூக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க. அந்த வாசலுக்குள்ள போகும்போது என்னமோ தெரியல, சரி இவனை போய் நம்ம குத்தி நம்ம ஏன் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாக போறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்த கோபத்தில் அவர் மண் செவரில் அந்த வீடை கட்டி இருந்திருக்கிறாரு. தன்னுடைய கத்தினாலே அந்த செவரை குத்தி ஒரு பக்கத்தை அப்படியே இடிச்சு போட்டார். இடிச்சு போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள அவர் இந்த ஏர் மாடு உழுகிறவர். அவருடைய வீட்டில் 4 மாடு இருந்துச்சாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 4 மாடும் காரணமே இல்லாம செத்து மடிஞ்சிருச்சாங்க. அப்படியே ஒரு மணி நேரத்துக்குள்ள செத்து விழுந்துருச்சு. அதான் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது. நீங்க மட்டும் உண்மையா ஆண்டவரோட நடந்தீங்கன்னா நான் நம்புறேன், ஒரு மனுஷனும் உங்களை தொடவே முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம உங்களை தொடவே முடியாது. நீங்க நினைக்கலாம், மிஷினரிகளை எல்லாம் இப்படி பண்றாங்களே, மிஷினரிகள் எல்லாம் அடிச்சாங்களே, மிஷினரிகள் எல்லாம் உடைச்சிட்டாங்களே. நான் நம்புறேன், அந்த ரத்த சாட்சி இந்த பூமிக்கு வேணும்ன்றதற்காக கர்த்தர் அனுமதிச்சிருப்பாரே தவிர, ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாம உலகத்துல இருக்கிற யாருமே தொடவே முடியாது. நம்புறீங்களா இல்லையா? சோ நமக்கு இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நான் உங்களோட நடக்கணும்ப்பா. இந்த கடந்த ஒரு வாரமா என்னுடைய இருதயத்துல, அந்த இருதயத்துக்குள்ள ஹம்மிங் ஆகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. கடந்த வாரத்தில் மட்டும் என் மனசுக்குள்ள இந்த வார்த்தை ஒரு 1000 டைமாவது ஓடிட்டே இருந்துச்சு. காலூன்றி நிற்கணும் ஆண்டவரே, உங்களோட நடக்கணும், உங்களோட நடக்கணும். நான் சொல்றேன், ஆண்டவரோட நடக்கிற ஒரு வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை. எதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஆண்டவரோட நடக்கிற ஒரு வாழ்க்கை அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் சமாதானமா வாழ்ற ஒரு வாழ்க்கை. இதுல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரோட நடக்கிறது பெரிய பாக்கியம். ஆமென்.
ஆனா இன்னைக்கு மனுஷர்களாகிய நம்ம வந்து மொபைலோட நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாய்? உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம சொல்ற மாதிரி தான் சொல்றான். ஆண்டவரே, நானுமே உங்களை பார்த்து ஏசப்பா நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுங்க? கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? அதெல்லாம் ஒரு கேள்வியா? அதுவும் என்ன பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா? நான் வந்து ஏசப்பா நேசிக்கிறேன்னா, நேசிக்கிறதுனால தான் பார்த்து சர்ச்சுக்கு வந்துருக்கிறேன், நேசிக்கிறதுனால தான் கையில காணிக்கை எடுத்து வந்துருக்கிறேன், நேசிக்கிறதுனால தான் ஒயிட் போட்டுருக்கேன் தெரியுமா? அப்ப நம்ம வந்து கண்டிப்பா சொல்லுவோம் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை. அந்த வார்த்தையை உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? உங்களை நேசிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு எல்லாரும் சண்டைக்கு வந்தீங்கல்ல, நீ சண்டை வருவீங்களா இல்லையா? கேள்வி. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை. நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எல்லாவற்றை பார்க்கலும் உன்னை நேசிக்கிறியா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஆண்டவரை ஜெபம் பண்ணுவீங்க, எதை செஞ்சாலும் கர்த்தரை முன்னாடி வைப்பீங்க. அதான் எல்லாவற்றை பார்க்கணும். அதான் காலையில எந்திரிச்ச உடனே நிறைய பேர் மொபைல நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை பார்த்து ஒரு விஷயம் நீ கேட்கிறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க. நான் காலையில கண்ணை திறந்த உடனே போனை கை வைக்கிறேன், கை தூங்க. அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டீங்களே? இல்ல, சிலர் அலாரம் ஆஃப் பண்றதுக்காவது கூட கை வைக்கலாம். நான் அலாரம் வச்சிருக்கேன் பாஸ், அதனால ஆஃப் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் போன்ல கை வைக்கிறேன் அப்படின்னு. ஆனா சிலர் வந்து ஜெபம் கூட பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய முதலும் முடிவும் போன் தான். ஒரு நாளுடைய துவக்கமும் போன் தான், ஒரு நாளுடைய அன்னைக்கு நைட்டு முடியும் போது கடைசியா எதை பார்த்து தான் தூங்க போறீங்க? இல்ல, நல்ல விஷயங்கள் செய்திகள் எல்லாம் கேட்கறது வந்து அப்படி ஆண்டவருடைய வார்த்தையோட முடிக்கிறது தவறுன்னு சொல்லல. பட் ஆண்டவர் அடிக்கடி உங்களை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. ஒன்று, என்னை நேசிக்கிறாயா? இன்னும் ஆண்டவரோட நடக்கிற மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். உங்க மனசுல ஆழமா ஒரு கேள்வி எப்பவும் இருக்கணும், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா. இந்த 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 ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் எப்பவும் பக்க பலமா இருப்பார். அதான் பாஸ்டர் வந்து பக்கத்துல வந்து அவருடைய சர்ச் பக்கத்துல ஒரு 10 மரம் நிக்குது. அதுல ஒரே மரத்தினுடைய கிளை மட்டும் சர்ச்சினுடைய ஓட்டு பக்கமா வளர்ந்துருச்சு. இந்த காற்று அடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மரத்தினுடைய கிளை வந்து இந்த ஓட்டுல படுறதுனால ஓடெல்லாம் துப்பு துப்புன்னு கீழே விழுது. இன்னும் வந்து அந்த அந்த ஓடு வச்சிருக்கிற அந்த குச்சியில படுறதுனால நிறைய இடங்கள்ல விரிசல் வந்து தண்ணி அங்கங்க மழை பெய்யும் போது ஒழுகுது. உடனே இந்த பாஸ்டர் வந்து அந்த பக்கத்து தோட்டக்காரரை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர், இந்த மாதிரி இந்த மரத்தினுடைய ஒரே ஒரு கிளை மட்டும் வந்து இந்த சர்ச்சில் இடிச்சிட்டு இருக்குது, இதனால தண்ணி ஒழுகுது, தயவுசெய்து அந்த ஒரே ஒரு கிளையை மட்டும் வெட்டிட்டு நீங்க வெட்டுங்க, இல்லைன்னா வெட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மரம்னு ஒன்று இருந்தா கிளைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும், கிளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எந்த பக்கம் வேணாலும் வளரும். நம்ம வந்து கிளையை பார்த்து இந்த பக்கம் சர்ச்சு பக்கமா போகாதரா, பாஸ்டருடைய வீட்டு பக்கமா போகாதரா அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது ஃபாதர். மரம் இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு. இவர் விட்டாரு, இவர் ஒண்ணுமே சொல்லல. அடுத்த நாள் காலையில காத்தடிக்குது, அந்த லைன்ல நின்னா 10 மரம் முறிஞ்சிச்சு. 10 மரம் ஒரே அடியா லைனா முறிஞ்சு கவுந்து கிடக்குது. அவர் வந்து, உங்க கூட கடவுள் இருக்கிறாரு, உங்களை எதிர்த்து நிக்க முடியாது. இந்த இடம் முழுக்க இன்னைக்கு அவருடைய மொத்த இடத்தையுமே சர்ச்சு தான் புழங்கிட்டு இருக்கு. அப்ப நான் நம்புறேன், தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் சண்டைக்கு கூட போக வேண்டிய அவசியம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சண்டை கூட போக வேண்டியதில்லை. நமக்காக யார் யுத்தம் பண்ணுவார்? கர்த்தரோட நடக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கண்டிப்பா யுத்தம் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தரே அவனுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க கர்த்தரோட நடங்க, கர்த்தரோட நடங்க. நீங்க சோதிச்சு பார்க்க வேண்டியது வேற எதையுமே கிடையாது. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியா இருக்கா, நானும் ஆண்டவரும் கரெக்டா இருக்கிறோமா? ஒருவேளை நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் போய் இப்ப தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, ஆனா உங்களோட தான் நடக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் பார்த்து பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்க. நான் வந்து கடந்த நாட்களில் என்னுடைய கார் ஒன்று, ஒரு பழைய கார் இருந்துச்சு, அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆச்சு, அதை வித்துட்டேன். அப்போ அதை வித்துட்டு பார்த்தா கார் வச்சுட்டு கார் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காலையில் 5 மணி ஜெபத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி எனக்கு ஒட்டுக்காது. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த காலையில் ஜெபத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஜிப்பா வேசி போட்டு தலையில் ஒரு பெரிய முண்டாஸ் கட்டிட்டு வந்தேன், காதோட சேர்த்து கட்டிட்டு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, வேற எங்க இப்போ கொஞ்சம் வெயில் காலம் வேற வர ஆரம்பிச்சிச்சா, அதனால பைக்கில் வந்து போக முடியல.
அதனால் எனக்கு ரெகுலராக கொடுக்குற ஒரு பிரதரும் வந்து அவருடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அவர் வந்து சர்வீஸ் விட்டுருக்காரு. கேட்கவும் முடியல. எனக்கு கார் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஒரு புது காரை வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். இந்த சர்ச்சில் இடம் வாங்குற வரைக்கும் புது கார் வாங்க வேண்டாம், அது வரைக்கும் பழைய கார் நம்ம வாங்கிடுவோம், இன்னொன்று நம்ம அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம் சரியா அப்படின்னு. அப்போ வந்து இனி லேட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் போய் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வம்படியா போய் கோபத்தோடு போய் ஒரு காரை வாங்கிட்டேன். நடந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானே போய் செலக்ட் பண்ணி, ஒருத்தர் வந்து வேண்டாம் அப்படின்னாரு. அட வேணாமா, அவன் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிகிட்ட சர்வீஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு சும்மா லைட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துரு, இதில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், என்ன செகண்ட்ஸாக வாங்கினா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்கும், அந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி கொடுன்னு பார்த்தா அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, பாஸ்டர் போயிருச்சு, முடிஞ்சிட்டீங்க, நீங்கள் நல்லா ஏமாத்திட்டீங்க, இதில் பெரிய பார்ட் ஒன்று போனது மாதிரி தெரியுது அப்படின்றான். எனக்கு சரி, நம்ம நஷ்டப்படக்கூடாதே, நேராக ஓடுன ஆண்டவர் சமூகத்தில். நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது, நான் வாங்கினது தப்பா சரியா அதுவும் தெரியாது, எனக்கு நஷ்டம் மட்டும் ஆகக்கூடாது, அது வந்து பெரிய ப்ராப்ளம், நிறைய செலவாகுன்றாங்க, நிறைய செலவாகக்கூடாது, எப்படியாவது கொஞ்சம் என் மேலே இறக்கம் பாராட்டி உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப ஜோம் பண்ணாமல் போய் வந்தேன்னா மன்னிச்சு பெரிய பிரச்சனையை ஒரு சின்ன பிரச்சனையாக மாற்றுங்க அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்றைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. நான் சொல்லும்போது, பாஸ்டர் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பொருள் அதை வாங்கி போட்ட உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. உடனே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. சே, அப்போ கூட ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறார் அப்படின்னா நல்லவராக இருக்கிறார். அதை செலவு பண்ணுறதுக்கு என் கையில் கத்தர் காசு கொடுக்காம இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. அதில் வந்து எவ்வளோ பெரிய ஃபால்ட் வந்திருந்தாலும் செலவு பண்ணுற அளவுக்கு தான் கத்தரை நான் ஆசை வச்சுக்கிறேன். அதுக்காக நான் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியாப்பா, தூக்கி போட்டு வாங்கி மாற்றிருப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒருவேளை நான் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணாமல் போய் வாங்கி கத்தருடைய சித்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதில் ஆண்டவர் கோவப்பட்டு அதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா, அது வந்து பணம் இருக்குது, பணத்தை கத்தர் கொடுத்தாரு கொடுக்கலாம், ஆனாலும் அவர் கோவப்படுவார்ல, அவருடைய மனத்தை சாந்தப்படுத்தணும்ல அப்படின்ற அந்த ஒண்ணுக்காக கத்தர் சமூகத்தில் போய் நின்ன, மலை போல வந்தது மெழுகு போல மாத்தினது மட்டும் இல்ல, என்ன அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமென். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் சொல்ற ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ கத்தரோட மட்டும் நடப்பா. நீ எக்ஸாம்ல முட்டை வேணா வாங்கிப்பா, நீ எக்ஸாம்ல முட்டையே வாங்கிட்டேன்னு வை, நீ கத்தரோட நட, நீ முட்டை வாங்கினவன் தான் ஹீரோவா இருப்ப. என்ன கை தடத்துல வர மாட்டேங்குதா? ஆமென். கத்தரோட நடக்கிறவங்களுக்கு இந்த ஊர்லயும் உலகத்திலையும் தனி மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. இங்க நிறைய புஜபல பராக்கிரமசாலிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் படிச்சு வந்தவங்க கிடையாது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏபிசிடியே தெரியாது. அவங்க இருக்கிற ஃபீல்டில் அவங்க பெரிய கிங். ஆனா என்ன பிரதர், எப்படி பிரதர் இப்படி வந்தீங்கன்னு கேட்டா, எல்லாம் கர்த்தர் தான் பிரதர், எல்லாம் கர்த்தர் தான், அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப நான் நம்புறேன், கர்த்தரோட நடக்கிற ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு விஷயத்த கரெக்டா நீங்க மனசுல வச்சுக்கோங்க, ஆண்டவர் இல்லாம உங்க மேல பாசம் காமிக்கிற லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்களால உங்களை உயர்த்த முடியாது. எப்பவுமே நீங்க மறந்துட கூடாது. நம்ம சில நேரங்கள்ல இப்படிதான் நம்ம தப்பு பண்றோம். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுத்துட்ட உடனே அவங்க நம்ம மேல வச்சுக்கிற பாசத்தை நம்ம நம்பி அவங்க எப்படியாவது நம்மளை உயர்த்தணும், உயர்த்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். இல்லவே இல்லைங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லா ஆழ்பழக்கம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்மளை உயர்த்துறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். நம்புறீங்களா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அவரே அல்லாம, கர்த்தர் இல்லாம உங்களை யாராலையும் உயர்த்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எப்பா நீ போயும் நல்ல இடத்துல செட்டில் ஆயிட்டப்பா, அவங்க ஒன்று சும்மா விட்டுருவாங்களா? அவங்க ஒன்று சும்மா விட மாட்டாங்கப்பா. அவங்க கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க. நான் சொல்றேன், அவங்களுடைய மனசுல உங்களுக்கு செய்யலான்ற 1000 எண்ணம் இருந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம அவங்களால கண்டிப்பா என்ன முடியாது. அதை நீங்க நம்புறீங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மனுஷனை டிபெண்ட் பண்றத ரொம்ப குறைச்சுக்கணும். எத்தனை பேர் நமக்கு உதவி செஞ்சாலுமே நமக்கு உதவி செய்கிற கண்மலை கர்த்தர் மட்டும்தான். ஆமென். நான் வந்து இந்த 10th ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படின்னா எங்களுடைய ஸ்கூல் வந்து அந்த 9th 10th மேனேஜ்மெண்ட் ஸ்கூலாக இருக்கிறனால அவங்க இந்த ரிசல்ட்டை ரொம்ப பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த 100% ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பெரிய பேனர் அடித்து எங்கள் ஸ்கூல் 100% தேர்ச்சி அப்படின்னு போடுவாங்கல்ல. அதனாலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்காத மக்கு ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஹால் டிக்கெட் கொடுக்காம இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க.
நீ எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை, அடுத்த வருஷம் போட்டு படிச்சு நீ எக்ஸாம் எழுத அப்படின்னு. எங்க ஊர்ல 10th ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா எக்ஸாம் எழுதலைன்னா அந்த மாதிரி அவமானம் வேற எதுவுமே இல்லை. பாடுறா, ஒரு வருஷம் முழுக்க ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாமே எழுதலடா, இவனை பரீட்சை எழுதவே விடலடா அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசிடுவாங்க. நான் போய் மேக்ஸ் வாத்தியாருடைய காலே விழுந்துட்டேன். சார் எப்படியாவது எனக்கு ஹால் டிக்கெட் மட்டும் கொடுத்துருங்க, நான் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு வாங்கினேன். ஆனா மேக்ஸ் வாத்தியாருடைய வண்டி துடைக்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன வேலை அப்படின்னா, மேக்ஸ் வாத்தியார் ஒரு சிடி 100 பைக்ல வருவார். அங்கிருந்து அவருடைய வண்டி சத்தம் கேட்ட உடனே போய் நின்றுவான். அவர் வண்டி அவன் கையில் கொடுப்பாரு. இவன் போய் அழகா நீட்டா தொடச்சு வச்சிருவான். அந்த மேக்ஸ் வாத்தியார் அவனை எதுவுமே கேட்க மாட்டேன். எங்களுக்கு எல்லாருக்கும் அடி விழுகும் பின்னாடி, ஆனா அவனுக்கு அடி விழுகாது. இந்த மாதிரி அவன் ஹால் டிக்கெட் அவனுக்கு கொடுக்க கூடாது சட்டப்படி. என்னை விட ரொம்ப மார்க் கம்மி அவனுக்கு. ஆனா அவனுக்கு ஒரு வார்த்தையும் கேட்கல, கொடுத்துட்டாரு. சரிப்பா நீ எழுதுப்பா, நீ பாஸ் பண்ண அப்படின்னு. நான் தான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு ஏதாவது சொல்லித்தரேன் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தா அவன் ஃபெயில் ஆயிட்டான். அப்பதான் நான் நினைச்சேன், இந்த மேக்ஸ் வாத்தியார் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்போது அப்ப நினைப்பேன், சே நமக்கு அண்ணனோ அக்காவோ இல்லைன்னா நம்ம மாமனோ மச்சானோ யாரோ ஒருத்தர் மேக்ஸ் வாத்தியாரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி தோணும். நம்மளும் இந்த மாதிரி தப்பிச்சிருக்கலாம்ல, நம்ம இந்த மாதிரி கால விட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவனுக்கு பாடுறா, மேக்ஸ் வாத்தியார் அவனுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு. ஆனா எக்ஸாம் வரும்போது நானும் ஃபெயில் ஆனேன், அவனும். ஸோ மேக்ஸ் வாத்தியார் சப்போர்ட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சில அடிக்க வேணா தப்பிக்கலாம், ஆனா பரீட்சைக்கு என்ன பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பெரிய அரசியல்வாதிகள், பெரிய போலீஸ்காரர் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால சின்ன இடத்துல தப்பிச்சிடலாம், ஆனா பெரிய இடத்துக்கு கர்த்தர் தான் வரணும், ஆண்டவர் செய்யணும். நம்புறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற வேற யாருக்காகவும் செய்ய வேண்டாம், ஆனா எனக்காக ஆண்டவர் செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசையும் சாமுவேலும் என் பக்கத்துல ஜெபம் பண்ணாலும் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்ப்பா. அப்போ சாமுவேல் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கேட்டாருன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கேட்கல, அந்த ஸ்தானத்திற்கு நீங்க வரணும். யாருக்காக செய்யணும் அப்படின்னா உங்களுக்காக ஆண்டவர் செய்யணும். நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, அதுக்காக ஆண்டவர் செய்யணும். அதான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவருடைய பையனை இப்ப பிசினஸ்க்காக அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இவர் ஆண்டவரோட நடக்கிற மனுஷன். 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்கினாலும் காலையில் 5 மணிக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற மனுஷன். ஆண்டவருடைய பிசினஸ் ஆசீர்வச்சார். பையனுக்கு ஒரு இடத்துல பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. பையன் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டான். உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி பரவாயில்லப்பா, ஒன்று பண்ணு, என்னுடைய பிசினஸ் மந்த்லி இவ்வளோ லாபம் இருக்குது, நீ அந்த பிசினஸ்க்கு வந்துரு, நான் உன்னுடைய பிசினஸ்க்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. பையனுடைய கையில அவர் செஞ்சுட்டு இருந்த பிசினஸை கொடுத்துட்டு பையனுக்கு இப்ப ஆரம்பிச்சு கொடுத்த இடத்துல இவர் போனாரு. இவர் போன ஒரே மாசத்துக்குள்ள அவர் ஏற்கனவே இருந்த இடத்துல எவ்வளவு லாபம் பார்த்தாரோ அந்த லாபத்தை இந்த இடத்துல அவர் பார்த்துட்டார். அப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து, எப்படிப்பா உங்களால மட்டும் எப்படிப்பா, உங்களால மட்டும் எப்படிப்பா? அப்ப அவங்க அப்பா தன்னுடைய மகனிடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, யாருக்காக ஆண்டவர் செய்யறாரோ இல்லையாடா, எனக்காக ஆண்டவர் அந்த இடத்துல நான் நிக்கிறேன்றதுக்காக இப்போ உங்களுக்காக செய்யணும் சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக செய்யணும். உங்களுக்காக உங்க பிள்ளைய கத்த ஆசிரியக்கணும். உங்க முகத்தை பார்த்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்க முகத்தை நீ அங்க இருக்கடா. நான் சொல்றேன், எத்தனையோ பரிசுத்தவான்கள் பஸ்ல பிரயாணம் போகும்போது அந்த பஸ் மிகப்பெரிய ஆக்சிடென்ட், ஆனா அந்த பஸ்ல இருந்த எல்லாருமே தப்பிக்கப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரே ஒரு பரிசுத்தவான் இருந்ததற்காக, அந்த பரிசுத்தவானுக்காக அந்த பஸ்ஸை கர்த்தர் காப்பாத்திருக்கிறார். அந்த ஒரு நபருக்காக. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு நபர் நீங்களும் நானுமா இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க யாருக்காக செய்யறீங்களோ இல்லையா, ஆண்டவரே எனக்காக, எனக்காக. என் அண்ணா அக்கிரமம் பண்றாங்க, என் தங்கச்சி அக்கிரமம் பண்றாங்க, எங்க அம்மா அப்பா அக்கிரமம் பண்றாங்க, எனக்கு தெரியுதுப்பா. ஆனா இந்த வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக, எனக்காக, எனக்காக. நீங்க ஒரே ஒருத்தர் இருந்தா உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த முழு பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவரே 20, ஆண்டவரே 10, சரிப்பா சரிப்பா, அந்த 5 பேருக்கு நிமித்தம் நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்போ என் ஆண்டவரை பொறுத்த அளவுல உங்க ஒரே ஒருத்தருக்காக உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் நல்லா வைப்பார். நம்புறீங்களா? இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம்,
நம்ம ஜெபிச்சோன்றதை விட நம்முடைய முன்னோர்கள் ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலத்துல இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோமா இல்லையா? நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறது நம்முடைய பரிசுத்தத்தினால அல்ல, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குனால. ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த சர்ச்சில், நான் இந்த ஆராதனை நடக்கும்போதே ரொம்ப விருப்பப்படுறேன். ஆண்டவரே, என் நிமித்தம் எனக்காக, நான் இந்த சர்ச்சை நடத்துறேன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லைன்னா நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்காக அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கப்பா. எனக்கு இப்படி ஆசை இருக்கு, எனக்காக செஞ்சுட்டாரு ஆண்டவர், எனக்காக. அப்படி உங்களோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆசைப்படுறவங்க எல்லாருமே, நீங்க அந்த இடத்துல இருக்கிறன்றதுக்காக அந்த வீட்டில் தீமை நடக்கல, என் கண் கூட பார்த்துட்டு ஆண்டவருடைய பிள்ளையே பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி அவங்களுடைய 2வது மகள் குழந்தை பிறக்கும்போது, அந்த குழந்தை ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அது அப்படிதான், அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா சிம்டம்ஸ். இவர் கையில எடுத்து ஒரு நாள் முழுக்க அந்த குழந்தையோட இருந்து, எங்க குடும்பத்தில் அப்படி வரக்கூடாது, நான் உங்க பிள்ளை, எனக்காக அந்த அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த டெஸ்டிங் அனுப்பும்போது ஒண்ணுமே இல்லை, குழந்தை நார்மல் அப்படி வந்துச்சு. அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக அவங்க பாஸ்டர்மாட கூட பேசும்போது, நீங்க 4 பொட்ட பிள்ளைங்களா இருந்தோம் எப்படி இப்படி வாழ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, நாங்கெல்லாம் பெருசா ஜெபம் பண்ணணும்னு சொல்றதை விட எங்க அப்பாவுடைய ஜெபத்தினால நாங்க ஓடணும். எங்க அப்பாவுடைய ஜெபம் எங்களை காப்பாத்திருச்சு, எங்க அப்பாவுடைய ஜெபம் எங்களை பாதுகாத்துருச்சு. பாஸ்டர் அம்மாவுடைய தங்கச்சி இன்னைக்கு வாரணாசியில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யறாங்க. ஒரு பெரிய கமிட்மெண்டான ஒரு ஊழியம், கஷ்டமான ஊழியம், அவ்வளவு சந்தோஷமா செய்யறாங்க. ஸோ அவ ஒரு நாள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னான். அவங்க படிக்கிற காலேஜில் ராத்திரியில் இந்த செல்ஃபோனை வச்சு அதுலேயே அந்த காட்டு பகுதியை கடந்து தனியாக போகிற ஒரு சூழ்நிலை. திடீர்னு பார்த்தா செல்ஃபோனில் சார்ஜ் கம்மியாயிடுச்சு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி போகிறதுனே தெரியல, நடு காட்டுக்குள்ள ராத்திரி மாட்டிக்கிட்டாங்க. சத்தம் போட்டால் கூட யாருக்கும் கேட்காது. அவ்வளோதான், செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப அந்த செல் ஆன் ஆயிருக்கு. அவங்க அந்த ரூமுக்கு போற வரைக்கும் யாரோ ஒருத்தர் தன்னை கூட்டிட்டு போற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க எவ்வளவு இருட்டுக்குள்ள போனாலும் உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளை காப்பாத்துன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீங்க உண்மையா கர்த்தரோட நடந்தா உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அவனை எங்கேயும் கர்த்தர் அனுப்ப மாட்டாரு, கொண்டு வந்து நிறுத்திடுவார். அவங்கள அவ்வளோ சீக்கிரமா வழி விலகி போக விட மாட்டார், அவங்கள இழுத்துட்டு வந்து நிறுத்துவார். ஏன்னா உங்க ஜெபத்துக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல இந்த உலகத்தையே ஆளுகிற வல்லம் உங்க ஜெபத்தில் இருக்கு. வேதம் சொல்லுது, அவனுடைய பாட்டி ஆகிய லேவி சாலுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் தேவனுடைய மனுஷனை தொட்டுச்சான். யாருக்குள்ள இருந்த அபிஷேகம், யாருக்குள்ள இருந்த விசுவாசம்? கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பாட்டியினுடைய விசுவாசமே பேர பிள்ளைய தொடுன்னா அப்பாவுடைய விசுவாசம் பிள்ளைய தொடாதா? அம்மாவுடைய விசுவாசம் பிள்ளைய தொடாதா? தொடுமா தொடாதா? இப்போ நம்ம இந்த ஆராதனை முழுக்க என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே நீங்க யாருக்காக செய்றீங்களோ இல்லையோ, யாருக்காக கேட்கல, வரலையே, சத்தம் வரலையே, அந்த உரிமை பாராட்டுற அளவுக்கு நீங்க மாறணும்னு நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீங்க உள்ள என்ட்ராறீங்க. இந்த பாருங்கப்பா, அவன் தும்மா இருக்கான் தெரியும் எனக்கு, அவன் மோசமான, அவன் பண்ண தப்பு தான். ஆனா இந்த பிரச்சனைக்குள்ள நான் உள்ள என்ட்ராயிருக்கேன். ஒண்ணு பண்ணுங்க, நான் உள்ள என்ட்ரானதுக்காக இது ஒண்ணும் இல்லாம அழகா முடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? கேட்கல, இப்படி நடக்குமா? இப்படி நடக்கும்ன்றவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது எல்லாருமே கல்ல தூக்கி தாவீதுக்கு விரதமா, அவ்வளவுதான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இனி அவங்கள மீட்டெடுக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது தாவீது மட்டும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமான்னு கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டே நீ ஒரே ஒருத்தன் இருக்கல விசுவாசி, நீ போட, உனக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்னு கூட நீ இழக்காம சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அவன் ஒரே ஒருத்தனுக்காக அத்தனை பேருடைய மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தாரா? திருப்பி கொண்டு வந்தாரா? தாவீதுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எனக்காக கர்த்தர் யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும், விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
பிரதர், உங்களுக்காக அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். சிஸ்டர், உங்களுக்காக அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். அம்மா, ஐயா, உங்களுக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். உன் பிள்ளைக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்காக, 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 எனக்காக, எனக்காக, எனக்காக. பவுல் என்கிற பரிசுத்தவான் ஒரே ஒருத்தருக்காக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பல் உடைய போகுது. எல்லாருக்கும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சு. அங்க இருக்கிற ஒருத்தருக்கு கூட வாழுவோன்ற நம்பிக்கை இல்லை. ஆனா அப்பா மட்டும் அந்த கப்பலில் வந்து நின்று பவுலை தட்டி எழுப்பி, பவுலே, நீ பயப்படாதப்பா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, ஒரே ஒருத்தனுக்காக, உன்னை மட்டும் இல்ல, உன் கூட பிரயாணம் பண்ணின அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுவேன். கவனிங்க, கவனிங்க. பவுல் அப்படின்ற ஒரே ஒருத்தனுக்காக ஆண்டவர் அந்த கப்பல்ல இருந்த துன்மார்க்கரை கூட காப்பாத்தினாரா? சொல்லுங்க, காப்பாத்தினாரா? உங்களுக்காக செய்ய மாட்டாரா பிரதர்? நம்ம எல்லாருமே அப்படிதான் ஜெபம் பண்ண போறோம். எனக்காக, எனக்காக, எனக்காக. அவர் உண்மை, அவர் உண்மை. எத்தனை பேர் உணர்ந்தாரோ இல்லையோ, ஆனா பவுலுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் இவ்வளவு பெரிய புயல்லையும் தப்பிச்சதுக்கு காரணம் உங்களுக்கு நீச்சல் தெரியுன்றதுக்காக அல்ல, உங்க கையில ஒரு பலகை துண்டு கிடைச்சுன்றதுக்காக அல்ல. நான் ஒரே ஒருத்தன் இங்க இருந்ததுனால என் நிமித்தம் கர்த்தர் உங்க அத்தனை பேரையும் காப்பாத்திருக்கிறார். நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், எல்லாரும் கஷ்டப்படும் போது உன் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாத்திட்டார்ல. இதுவரைக்கும் இந்த பட்டணத்தில் வந்தது முதல் கர்த்தர் உங்களை கைப்பிடிச்சு நடத்திட்டார்ல. வேற யாருக்காகவும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் உங்க கணவன், உங்க பிள்ளைங்க, உங்க மனைவி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க ஆண்டவரை சேவிச்சதனுடைய காரணம் தான். கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால மட்டும்தான் ஆண்டவர் உனக்காக தான் உங்க குடும்பத்தையே காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலை நீங்க மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் எல்லாருக்கும் பாரமா தானே இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் பாரமா தானே இருக்கேன். நான் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் நெருங்க நெருங்க, நீ என்னிடத்தில் சேர சேர, அவங்கள் நிமித்தம் நீ இல்லை, உன் நிமித்தம். இதுவரைக்கும் உன் முகத்தை பார்த்து தான் எல்லாத்தையும் செஞ்சேன். இதுவரைக்கும் ஒன்ன பார்த்து தான் எல்லாத்தையும் செஞ்சேன். தண்டிக்கலான்னு வரும்போது உன் முகம் மட்டும் முன்னாடி நிற்கும். அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீ வந்து முன்னாடி நிப்ப. உன் முகத்தை பார்த்துதான் மகளே, மகனே, உன் முகத்தை பார்த்துதான். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது, அதை அவங்க புரிஞ்சுக்கவும் இல்லை. ஆனா அவங்க உன்னை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ இருக்கிறதே வேஸ்ட், உன்னாலதான் நான் இவ்வளவு மோசமானேன்னு சொல்றாங்க. உன்னாலதான் நான் கெட்டு போயிட்டேன், உன்னாலதான் குறைஞ்சு போயிட்டேன், உன்னாலதான் நான் அவமானப்பட்டேன்னு உங்களை பார்த்து சொல்றாங்க. அவங்க அப்ப சொல்லும் போதெல்லாம் அவன் இருதயம் உடைஞ்சு, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையோ, நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேனா, என்னாலதான் எதுவும் பிரயோஜனம் இல்லையோ, எடுத்துக்க வேண்டியதானே ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, அவனுக்கு தெரியாதுப்பா, அவளுக்கு தெரியாதுப்பா, ஆனா நான் அவங்கள பாதுகாத்து வச்சிருக்கிறதையே, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு காரணமே உன் நிமித்தம் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தம் தான் நான் நடத்தி வர்றேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே நிர்மூலம் ஆயிருப்பாங்க, இதுக்கு முன்னாடியே அவங்க ஒன்றும் இல்லாம போயிருப்பாங்க. அதனால உன் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். ரித்தலரஹ சந்தனமோ ரத ரிக்கதலரோ தனரேதன. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கண்ணுக்குமே தயம் இல்லாம போனாலும் இயேசு உனக்காக உண்டு.
எங்க அம்மாவை காப்பாத்திட்டாரு. எங்க சகோதரங்களை, அவங்க வம்சத்தை என் மூலமா ஆண்டவர் என்னுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் அந்த அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி, நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கீங்க, ஒவ்வொருத்தரையும் அன்பா கேட்கிறேன், ஆண்டவர் உன் முகத்தை பார்த்து உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தெல்லாம் மாற்றும். ஆமே. நான் சொல்றது எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு தெரியல. நீ ஒரே ஒருத்தன், ஆண்டவர் எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலுமே உங்க ஒரே ஒருத்தருக்காக கர்த்தர் தடுத்து நிறுத்தணும். ஒரே ஒரு பரிசுத்தவானுடைய முகத்தை பார்த்து, ஒரே ஒரு பரிசுத்தவானுடைய முகத்தை பார்த்து இயற்கையே மாற்றி அமைச்சது நீங்க தானே. எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது மோசேன்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒருத்தனுக்காக அவனை காப்பாத்துறதுக்குன்னு அரண்மனையே ஆயத்தம் பண்ணது நீங்க தானேப்பா. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தர் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நீங்க செலக்ட் பண்ண அந்த பாத்திரமா உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களோடு